is equal to நமக்கு என்ன பண்ணுறது நமக்கு 10 lakhs. 10 lakhs. That's called a total sales. Total sales 10 lakhs. That's what I was புரியுதுங்களா? அப்போ சிங்கிள் என்ட்ரியை பொறுத்தவரைக்கும் தெளிவாக ஞாபகம் வச்சுக்கிங்க சார். நமக்கு எப்படி சேல்ஸை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த கணக்கில் பார்க்குறோம். புரியுதுங்களா? அதுக்கு அடுத்தது பாருங்கள், 12வது பாருங்கள். From the following particular, prepare bills receivable amount and compute the bills received from debtors. பாரு, இந்த சம் 12th சம்ஸ் வரும். இதை வந்து ரெண்டு கிரெடிட் சேல்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுக்கு அடுத்தது நாம் என்ன பண்ணுறோம், பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்டு எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்குறோம். அதே மாதிரி சார் இந்த ஃபார்மேட் பார்த்துங்க சார், ஒன்றும் இல்லை, டோட்டல் டெடார்ஸுடைய ஃபார்மேட் பார்த்தோம். அதுக்கு அடுத்தது பாருங்கள் ஃபார்மேட் ஆஃப் பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் பேஜ் நம்பர் 17 பாருங்கள். ஃபார்மேட் ஆஃப் பில்ஸ் ரிசீவபிள், அதாவது பில்ஸ் ரிசீவபிள் ஃபஸ்ட்டு டெபிட் சைடில் பாரு, பேலன்ஸ் ரீடிங் ஓப்பனிங் பேலன்ஸ், அதாவது பில்ஸ் ரிசீவபிளுடைய ஓப்பனிங் பேலன்ஸ். அதே மாதிரி சன்ரி டெட்டார்ஸ், பில்ஸ் ரிசீவபிள் ரிசீவ்டு டூரிங் தி இயர். அதே மாதிரி கிரெடிட் சைடில் பொறுத்தவரைக்கும் பை கேஷ், பில்ஸ் ரிசீவபிள் ஹானர், சன்ரி டெட்டார்ஸ், பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்ஆர்டர், பேலன்ஸ் சிடி, க்ளோசிங் பேலன்ஸ். இதை நாம் என்ன பண்ணியிருக்கோம் சார், நம்ம அடுத்த கிளாஸில் இதை பார்ப்போம். அப்போ ஆக்சுவலாக கிரெடிட் சேல்ஸை ஹவு டு ஃபைண்ட் அவுட் த கிரெடிட் சேல்ஸ் ஃப்ரம் த ஃபாலோயிங் பிஸ்னஸ் கன்சர்ன்ஸ் அப்படிங்கிறத பார்க்குறோம் சார். ஆக்சுவலாக தெளிவாக ஞாபகம் சார், இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸை பொறுத்தவரையிலும் இதுவரையில் நம்ம பார்த்தது நம்ம என்ன பண்ணியிருக்கோம் சார், தியரி கொஸ்டின்ஸில் பொறுத்தவரையிலும் வாட் யூ மீன் பை இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ்னு பார்த்தோம். அதுக்கு அடுத்தது வாட் ஆர் த லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ்னு பார்த்தோம். அப்போ ஹவு டு சேஞ்ச் த இன்கம்ப்ளீட், தட்ஸ் கால்ட் a single entry to a double entry system அப்படின்னு பார்க்குறோம். அப்போ ஆக்சுவலாக இதே சிங்கிள் என்ட்ரியில் பொறுத்தவரையிலும் நாம் என்ன பண்ணுறோம், யூ மே கால்குலேட் த நாட் கால்குலேட் டு அக்யூரேட் ப்ராஃபிட். நம்ம சிங்கிள் என்ட்ரி பொறுத்த அக்யூரேட்டான ப்ராஃபிட்டை கால்குலேட் பண்ண முடியாது, நம்ம ஒரு தோராயமான லாபத்தை கணக்கிட முடியும். அப்போ சிங்கிள் என்ட்ரியில் பொறுத்தவரையிலும் ப்ராஃபிட்டை கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா சார் தெளிவாக ஞாபகம் சார், ஓப்பனிங் கேபிட்டல் then closing capital is essential to calculate the profit and loss in the particular business organization. How to find out the profit and loss? You may opening the closing balance, அதாவது closing capital தேவை, opening capital தேவை. அப்போ closing capital இருந்து நம்ம ஆரம்பித்தோம் அப்படின்னா சார் எதை ஆட் பண்ணணும் எதை லஸ் பண்ணணும்னு நமக்கு தெரியும். ஃபஸ்ட்டு closing capital add drawing, add loss, then loss, additional capital introduce, less profit, you calculate the profit or loss in the particular asset. What do you mean by profit, what do you mean by loss in the incomplete records? You may adjusted closing capital exceeds the opening capital. Adjusted closing capital exceeds the opening capital. Adjusted closing capital அதிகமாகவும் அதே மாதிரி க்ளோசிங் அதாவது ஓப்பனிங் கேபிட்டல் குறைவாகவும் இருந்தால் நமக்கு அது ப்ராஃபிட்னு சொல்கிறோம். மாறா அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் குறைவாகவும் அட்ஜஸ்டட் ஓப்பனிங் கேபிட்டல் அதிகமாகவும் இருந்தால் இட் வில் பி த லாஸ் ஃபார் த பர்டிகுலர் பிஸ்னஸ் கன்சர்ன். ஒரு டைம் அதாவது ஓப்பனிங் கேபிட்டலும் க்ளோசிங் கேபிட்டலும் கொடுத்து எப்படி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கண்டுபிடிக்கிறது. அடுத்தது அதுலேயே பி டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் கால்குலேட் த மிஸ்ஸிங் ஃபிகர், அதாவது ஏதாவது ஒரு கேபிட்டல் கொடுக்கப்பட்டு இன்னொரு கேபிட்டல் கண்டுபிடிக்கிற மாதிரி கொடுக்குறது. அதே மாதிரி ரெண்டு கேபிட்டலும் கொடுத்து மிஸ்ஸிங் ஃபிகர் ட்ராயிங்ஸை கேட்குறது. புரியுதுங்களா? இதுதான் மிஸ்ஸிங் ஃபிகர்னு சொல்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு க்ளோசிங் கேபிட்டல் கொடுக்கல அப்படின்னு வச்சுக்கோங்க, ஓப்பனிங் கேபிட்டல் மட்டும் கொடுத்துருக்காங்கன்னா நீ என்ன பண்ணணும், அப்போ க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம். அப்போ ஓப்பனிங் கேபிட்டல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்போ க்ளோசிங் கேபிட்டல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா எதை ஆட் பண்ணணுமோ அது பூரா ஓப்பனிங் கேபிட்டல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணால் லஸ் பண்ணணும், எதை லஸ் பண்ணணுமோ அதை பூரா ஆட் பண்ணணும். இப்போ டேக் ஃபார் எக்ஸாம்பிள்ஸ், இப்போ ஓப்பனிங் கேபிட்டல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம்னு வச்சுங்களேன். அப்போ ஓப்பனிங் கேபிட்டல்
ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணுறோம் ஓப்பனிங் கேபிட்டல், அடுத்தது ஆட் அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ்ட், அடுத்தது ஆட் ப்ராஃபிட், தென் லெஸ் drawing, லெஸ் லாஸ் கொடுத்துருந்தா லாஸ் லெஸ் பண்ணுறோம், தென் கிடைக்கக்கூடிய அமௌண்ட் க்ளோசிங் கேபிட்டல் அர்த்தம். தட்ஸ் கால்ட் ஏ மிஸ்ஸிங் ஃபிகர் க்ளோசிங் கேபிட்டல். அப்போ அந்த மிஸ்ஸிங் கேபிட்டல் அமௌண்ட்டு நமக்கு என்னென்ன அர்த்தம் சார்? நமக்கு க்ளோசிங் கேபிட்டல் அர்த்தம். சில நேரத்தில் ஓப்பனிங் கேபிட்டலும் கொடுத்துருப்பான், க்ளோசிங் கேபிட்டல் கொடுத்துருப்பான், எதை கொடுத்துருக்க மாட்டான்? ட்ராயிங்ஸ் கொடுத்துருக்க மாட்டான். அப்போ ட்ராயிங்ஸ் நாம் கண்டுபிடிக்கணும். தட்ஸ் கால்ட் ஏ மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ மிஸ்ஸிங் ஃபிகரை நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்போ ரெண்டு கேபிட்டல் கொடுத்துருக்கும்போது க்ளோசிங் கேபிட்டல் ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். அதாவது க்ளோசிங் கேபிட்டல் ஆட் எது ட்ராயிங்ஸ் ஆட் ட்ராயிங்ஸ் ஆட் பண்ண முடியும், ஏன்னா ட்ராயிங்ஸ் தான் கண்டுபிடிக்கிறோம் இல்லைங்களா? அப்போ ஆட் லாஸ் பண்ணிக்கிறோம். அப்போ லெஸ் அடிஷ்னல் கேபிட்டலோட இன்ட்ரடியூஸை லெஸ் பண்ணுறோம். அதே மாதிரி ப்ராஃபிட் கொடுத்துருந்தா லெஸ் பண்ணுறோம். கிடைக்கக்கூடிய கடைசி அமௌண்ட் இருக்கு இல்லைங்களா? அப்போ அதை நம்ம என்ன பண்ணுறோம் சார்? ட்ராயிங்ஸ்ன்னு பார்க்குறோம். அப்போ இதில் ஓப்பனிங் கேபிட்டல்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். ட்ராயிங்ஸ் மிஸ்ஸிங் ஃபிகராக இருந்தால் ஓப்பனிங் கேபிட்டல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். ட்ராயிங்ஸ் மிஸ்ஸிங் ஃபிகராக இருந்தால் ஓப்பனிங் கேபிட்டல் ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்போ ஓப்பனிங் கேபிட்டல் ஆட், ஏன்னா ஆட் பண்ணுறக்கூடிய ஐட்டங்கள் எதில் அதிகம் இருக்கோ அதை ஃபஸ்ட் ஆட் பண்ணிக்கிறோம். அப்போ ட்ராயிங்ஸ் கொடுக்கப்படலை, ட்ராயிங்ஸ் தான் மிஸ்ஸிங் ஃபிகர்னா ட்ராயிங்ஸ் மிஸ்ஸிங் ஃபிகராக இருந்தால் நீ ஓப்பனிங் கேபிட்டல்லேருந்து கணக்கு ஸ்டார்ட் பண்ணுற. அப்போ ஓப்பனிங் கேபிட்டல் அதாவது ஆட் அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ், தென் ஆட் ப்ராஃபிட், தென் லெஸ் லாஸ், தென் கடைசியாக கிடைக்கக்கூடிய அமௌண்ட் தான் ட்ராயிங். தட்ஸ் கால்ட் ஏ மிஸ்ஸிங் ஃபிகர். இதை பற்றி பார்ப்போம். அதுக்கு அடுத்த டைப் 3 மார்க்ஸ் சம்ஸ்ன்னு பார்க்கும்போது சார், அதாவது இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸை பொறுத்தவரையிலும் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு 2 கேபிட்டல் அவசியம்னு பார்த்தோம். அதாவது ஓப்பனிங் கேபிட்டல் எசென்சியல், தென் க்ளோசிங் கேபிட்டல் எசென்சியல்னு பார்த்தோம். சில கணக்கில் ஃபைண்ட் அவுட் த ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ன்னு கொடுத்துருவான். அப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படின்னு கொடுத்துட்டு என்ன பண்ணிடுவான்? ஓப்பனிங் கேபிட்டல் மட்டும் கொடுத்துருக்குதான்னு வச்சுக்கோங்க. அப்போ க்ளோசிங் கேபிட்டல் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ப்ராஃபிட் லாஸ் கண்டுபிடிக்கிறது நம்ம எது தேவை? ஓப்பனிங் கேபிட்டலும் தேவை, க்ளோசிங் கேபிட்டலும் தேவை. அப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸை கண்டுபிடிக்க சொல்கிறான், ஓப்பனிங் கேபிட்டல் மட்டும் கொடுத்துருக்கான். அப்போ க்ளோசிங் கேபிட்டல் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன அர்த்தம்? யூ மே ஃபைண்ட் அவுட் த க்ளோசிங் கேபிட்டல். அப்போ க்ளோசிங் கேபிட்டல் நம்ம கண்டுபிடிச்சாகணும். அப்போ க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கிறதுக்குரிய ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபர்ஸ் கொடுத்துருப்பான். அப்போ அதாவது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அதாவது நிலை அறிக்கைன்னு சொல்லுவோம். நிலை அறிக்கை என்பது அசட்ஸ் தனியாகவும் லைபிலிட்டிஸ் தனியாகவும் தனித்தனியாக பிரித்து போட்டு அந்த டிஃப்ரென்ஸை கண்டுபிடிக்கிறது தான் நம்ம ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபர்ஸ்னு பார்ப்போம். அப்போ க்ளோசிங் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபர்ஸ் கொடுத்துருப்பான். அப்போ அந்த பர்டிகுலர்ஸில் இருந்து லைபிலிட்டிஸில் என்ன இடம்பெறும், அசட்ஸில் என்ன இடம்பெறும் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ லைபிலிட்டிஸ் தனியாக பிரித்து போடுறோம், அசட்ஸ் தனியாக பிரித்து போடுறோம். அப்போ இந்த கணக்கில் நம்ம என்ன, அசட்ஸ் எக்ஸீட்ஸ் தி லைபிலிட்டி, அசட்ஸ் அதிகமாகவும் லைபிலிட்டிஸ் குறைவாக இருக்கும். அந்த டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் நம்ம என்ன பண்ணுறோம் சார்? க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சிட்டோம், ஓப்பனிங் கேபிட்டல் கொடுத்துருக்கா, உடனே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அப்போ க்ளோசிங் கேபிட்டல் ஆட் ட்ராயிங்ஸ் ஆட் லாஸ் லெஸ் அடிஷ்னல் கேபிட்டல் லெஸ் ப்ராஃபிட், கிடைக்கக்கூடியது ப்ராஃபிட் ஆர் லாஸ். புரியுதுங்களா? சில நேரத்தில் க்ளோசிங் கேபிட்டல் கொடுத்துருப்பான், ஓப்பனிங் கேபிட்டல் கொடுத்துருக்க மாட்டான். அப்போ ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபர்ஸ் கொடுத்துருப்பான். அப்போ லைபிலிட்டி அசட்ஸ் ரெண்டு பேர் தனித்தனியாக பிரித்து போடுறோம். அதே மாதிரி டிஃப்ரென்ஸ் ஆகும் ஓப்பனிங் கேபிட்டல். அப்போ ஓப்பனிங் கேபிட்டல் கிடச்சிருச்சு, க்ளோசிங் கேபிட்டல் கொடுத்துருக்கான். அப்போ க்ளோசிங் கேபிட்டலேருந்து நம்ம ஆட் பண்ணி அடிஷ்னல் கேபிட்டல் மைனஸ் பண்ணி ப்ராஃபிட் மைனஸ் பண்ண கிடைக்கக்கூடியது ப்ராஃபிட் ஆர் லாஸ். புரியுதுங்களா? அடுத்தது சில ப்ராஃபிட் என்ன கொடுத்துருக்கு, 2 கேபிட்டலும் கொடுத்துருக்க மாட்டான். டு ஃபைண்ட் அவுட் த ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ன்னு கொடுத்துருப்பான். அப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கண்டுபிடிக்கணும்னாவே 2 கேபிட்டல் இருக்கணும் இல்லைங்களா? அப்போ 2 கேபிட்டல் கொடுக்கலன்னா 2 ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபர்ஸும் கொடுத்துருப்பான். 8th சம் பார்த்தோம் இல்லைங்களா? அதே தான், அந்த மாடல் வச்சுக்கணும். 8th சம். அப்போ எக்ஸைஸ் 7 8th சம். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கிறோம். அப்போ க்ளோசிங் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபர்ஸும் ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபர்ஸும் கொடுக்கப்பட்டிருக்கும். அப்போ ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபர்ஸு ஓப்பனிங் கேபிட்டலுக்கும் க்ளோசிங் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபர்ஸு க்ளோசிங் கேபிட்டலுக்கு கொடுத்துருப்பான். அப்போ இது ரெண்டையும் போட்டு அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் தனித்தனியாக போட்டோம்னா நம்ம என்ன கிடைக்கக்கூடியது? ஓப்பனிங் கேபிட்டல் ஓப்பனிங்கும் க்ளோசிங் கேபிட்டல் க்ளோசிங் போட்டு கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணால் ஓப்பனிங் கேபிட்டல் கிடைக்கும், க்ளோசிங் கேபிட்டல் கிடைக்கும். அதன் பிறகு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கண்டுபிடிக்கிறது. இது ஒரு டைம். அதுக்கு அடுத்தது சார் 5 மார்க்ஸ் சம்ஸ்ன்னு வரும்பொழுது நமக்கு என்ன தேவை? அதாவது 4 ஐட்டங்கள் மிக முக்கியமாக தேவை. அதாவது இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸை டபுள் என்ட்ரியாக அதாவது கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸாக மாற்றுவதற்கு 4 ஐட்டங்கள் இருந்தால் அதை நம்ம இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ்னு சொல்ல தேவையில்லை. அதாவது எதுன்னு சொல்கிறோம் சார்? டபுள் என்ட்ரி, அதாவது கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ்னு சொல்கிறோம்.
முழுமை பெற்ற பதிவேடுகள்னு சொல்லுவோம். அந்த 4 ஐட்டங்களில் ஃபஸ்ட்டு டோட்டல் டெட்டார்ஸ் அக்கௌண்ட், அதுக்கு அடுத்தது டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட், அதுக்கு அடுத்தது டெட்டார்ஸ்னுடைய ஓப்பனிங் பேலன்ஸ், அதே மாதிரி கிரெடிட்டார்ஸுடைய ஓப்பனிங் பேலன்ஸ். இந்த 4 ஐட்டங்கள் மிக அவசியம். அப்போ டெட்டார்ஸ் அக்கௌண்ட்டை சேல்ஸ் கிரெடிட் சேல்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கும், அதே மாதிரி கிரெடிட் அக்கௌண்ட்ஸை கிரெடிட் பர்ச்சேஸை கண்டுபிடிக்கிறதுக்கும் நமக்கு மிக மிக அவசியம். அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டைப் பார்த்தோம், அதாவது கிரெடிட் சேல்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோம். அப்போ கேஷ் சேல்ஸ் கொடுத்துருப்போம். டோட்டலாக சேல்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்கன்னா 2 சேல்ஸையும் குறிக்கும். எதை குறிக்கும்? கேஷ் சேல்ஸையும் குறிக்கும், கிரெடிட் சேல்ஸையும் குறிக்கும். ஆனால் ஒரு சேல்ஸ் மட்டும், குறிப்பிட்ட கேஷ் சேல்ஸ் மட்டும் கொடுத்துருந்தானா அப்போ என்ன அர்த்தம்? கிரெடிட் சேல்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம். அப்போ கிரெடிட் சேல்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு நாம் எந்த கணக்கு ஓப்பன் பண்ணுறது சார்? டோட்டல் டெட்டார்ஸ் அக்கௌண்ட். டோட்டல் டெட்டார்ஸ் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறோம். அப்போ டோட்டல் டெட்டார்ஸ் அக்கௌண்ட்டுடைய ஃபார்மேட் உங்களுக்கு தெரியும், அதாவது டெபிட் சைட், கிரெடிட் சைட். அப்போ டெபிட் சைடில் டோட்டல் டெட்டார்ஸ் ஓப்பனிங் பேலன்ஸ், டெபிட் சைடில் ஒன்லி ஓப்பனிங் பேலன்ஸ் மட்டும் இடம்பெறும் சார். அதே கிரெடிட் சைடில் ஒன்லி 5 ஐட்டங்கள். ஃபஸ்ட்டு கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டெட்டார்ஸ், செகண்ட் ஒன் இஸ் அதாவது டிஸ்கவுண்ட் அலவுட், தேர்ட் ஒன் இஸ் ரிட்டர்ன் இன்வர்ட் ஆர் சேல்ஸ் ரிட்டர்ன், ஃபோர்த் ஒன் இஸ் பேட் டெட், தென் ஃபிஃப்த் ஒன் இஸ் க்ளோசிங், டெட்டார்ஸுடைய க்ளோசிங் பேலன்ஸ். இந்த ஐட்டத்தை போட்டு கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணோம்னா கிரெடிட் எக்ஸீட்ஸ் டெபிட். அப்போ கிரெடிட் அதிகமாகவும் டெபிட் குறைவாகவும் இருக்கும். அந்த ரெண்டுக்கு இடையே உள்ள டிஃப்ரென்ஸ் அமௌண்ட்டு தான் நம்ம என்ன சொல்கிறோம் சார்? கிரெடிட் சேல்ஸ். புரியுதுங்களா? அதே மாதிரி டோட்டல் சேல்ஸ்னு கொடுத்தானா டோட்டல் சேல்ஸ் கண்டுபிடிக்கும். டு ஃபைண்ட் அவுட் த டோட்டல் சேல்ஸ் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம்? கேஷ் சேல்ஸ் இந்த கணக்கில் 11th சம் இருக்கு இல்லைங்களா, அந்த சம் மாடல். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? கேஷ் சேல்ஸ் கொடுத்துருக்கா 4,60,000. அப்போ கிரெடிட் சேல்ஸ் நம்ம கண்டுபிடிச்சாகணும். அப்போ கிரெடிட் சேல்ஸ் எவ்வளோ சார்? நமக்கு 5,40,000 கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ கேஷ் சேல்ஸையும் கிரெடிட் சேல்ஸையும் கொடுத்தோம்னா கிடைக்கக்கூடியது டோட்டல் சேல்ஸ். புரியுதுங்களா? மீதி அடுத்த கிளாஸ் பார்ப்போம். தேங்க்யூ.